வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு இந்த 20ஆம் தவணை வழங்கும் தேதி சம்பந்தமா ஒரு சில முக்கியமான தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ விவசாயிகள் அனைவரும் இந்த 20ஆம் தவணை எப்போ வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இது சம்பந்தமான புதிய தகவலை தெரியப்படுத்தி இருக்காங்க. ஸோ இல்லை என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துலாம். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்கான நடத்தும் பல்வேறு நலத்திட்டங்களில் பிஎம் கிசான் திட்டமும் மிக முக்கியமான ஒரு திட்டமாகும். தற்போது இதன் அடுத்த தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் தவணையை விவசாயிகள் எப்போது பெறுவார்கள்? இந்த கேள்வி தற்போது நாட்டின் 9.8 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் மனதில் உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 6000 நிதி உதவி வழங்குகிறது. இது அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் 2000 என்ற 3 சமத்தவணைகளில் அனுப்பப்படுகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை மொத்தம் 19 தவணைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் வழக்கமாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை அடுத்தடுத்த தவணைகளை விவசாயிகளின் கணக்கில் அனுப்புகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடைசி அதாவது 19ஆவது தவணையை பிரதமர் மோடி பிப்ரவரி 24, 2025 அன்று பீகாரின் பாகல்பூரிலிருந்து விவசாயிகளின் கணக்குகளுக்கு மாற்றினார். அதற்கு பிறகு 4 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் 20ஆவது தவணை இன்னும் வரவில்லை. கடந்த மாதம் பிரதமரின் சிவான் வருகையின் போது இந்த தவணையை வெளியிடுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. விவசாயிகள் இன்னும் இதற்காக காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பீகார் செல்ல உள்ளார். ஜூலை 18ஆம் தேதி காந்தி மைதானத்தில் நடைபெறும் மோதிகிரியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுவார். இந்த நிகழ்ச்சியில் அவர் மாநிலத்திற்கு பல புதிய பரிசுகளை வழங்க உள்ளார். பிரதமர் கிசான் யோஜனாவின் 20ஆம் தவணையும் அவர் அந்த தருணத்தில் வெளியிடக்கூடும் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் இது தொடர்பான தேதி மற்றும் இடம் குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதல் எதுவும் இன்னும் வரவில்லை. விவசாயிகள் இன்னும் அரசாங்க அறிவிப்புக்காக காத்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது ஜூலை 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்துடைய 20ஆம் தவணை குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கத்திலேருந்து இன்னும் இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவலை தெரியப்படுத்தாமல் இருந்தாலும் ஸோ இந்த மாதம் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 20ஆம் தவணை விவசாயிகளோட வங்கி அக்கௌண்ட்ல வரவு வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமா வேற ஏதாவது தகவல்கள் தெரியப்படுத்தினா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வேற ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.